ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஈரானுடைய மதத் தலைவர், மிக முக்கிய தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி, கோமேனின்னு சொல்கிறாங்க, காமேனிங்கிறாங்க. அவர் இறந்து விட்டார். அவரை யுஎஸ் இஸ்ரேல் படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அவரை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அவருக்காக இந்தியாவிலேயே கூட பல இடங்களில் இரங்கல் தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, பேரணியை நடத்தியிருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஈரான்லேயே இருக்கக்கூடியவர்களும், ஈரானை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவில் அவருடைய மரணத்தை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அவ்வளவு ஒரு கொடுங்கோலான ஆட்சி அவர் செய்தார். அங்கு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சி அவர் செய்தார். ஜனநாயகம் வேண்டும் என்று கேள்வி கேட்டவர்களெல்லாம் தூக்கிலிட்டு கொன்றார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி அவங்க ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதை ஒட்டி இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா இந்த அயத்துல்லா கொமேனிங்கிறவர் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தார். அவருக்கு தெரியும் இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டு நாடுகளோடு தொடர்ச்சியாக ஈரான் சண்டையிட்டு வருகிறதுங்கிறது தெரியும். என்று வேண்டுமானாலும் நம் மீது தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு ஒரு உசார்பத்தியாக இருந்த ஒரு நாடு தான். அவ்வளவு உஷாராக இருந்த நாட்டுடைய தலைவர் எப்படி போர் தொடங்கிய 2-3 நாட்கள்லேயே எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு சிங்கங்க, அவர் பயப்பட மாட்டார், அவரை கூட அண்டர் கிரவுண்டில் போங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாடி கார்டு, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு, ரொம்ப க்ளோஸ் எய்ட்ஸ் அவங்கெல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க. இல்லை, நான் அதை பற்றி பயப்பட போகிறதுலே, நான் ஒரு தியாகியாக ஆக போகிறேன், நான் தைரியமாக என்னுடைய ஆஃபீஸில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் தான் கொலை செய்யப்படுவோம் என்பது அப்படின்னு சொல்லி அவரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மிக சரியாக எப்படி தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது தான் இப்பொழுது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்குது. குறிப்பாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் இது குறித்து ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறது. என்னென்னா, இஸ்ரேலுடைய மொசாட் உளவு பிரிவு உலகத்திலே ரொம்ப பிரபலமானதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது குறித்த பல படங்கள்லாம் கூட வந்திருக்குது. இப்போ இந்த அயத்துல்லா அலி கோமேனியை கொண்டதையும் ஒரு சினிமா த்ரில்லிங்கில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொசாடு 2-3 விஷயமாக வேலை செய்யும். ஒன்று ஃபீல்டு, அங்கே இடத்துல இருந்து ஆட்கள் வேலை செய்வாங்க. இன்னொன்று அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இன்னொன்று டெக்னிக்கலாக பல விஷயங்களையும் அவர்கள் செய்வார்கள். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஹ்ரான், ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்கு இல்லையா, அந்த டெஹ்ரானில் தான் அயத்துல்லா கோமேனி இருக்கிறார், அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ், அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னா பேஸ்டர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும், அவனுடைய பொருளை வச்சே சம்பவம் செஞ்சுட்டாங்க அப்படிம்பாங்கள. அதே போல் இந்த கோமேனி இந்த நாட்டில், குறிப்பாக ஈரான் நாட்டில் இந்த அரசுக்கு எதிராக போராடுறாங்கல்ல, குறிப்பாக பெண்கள் இந்த ஹிஜாப்புக்காக எல்லாம் போராடினது, புர்காவுக்கு எதிராக போராடினது, இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க, அதனால் பெண்களை அடக்குறாங்கன்னு சொல்லி எதிர்த்து போராடினதுனால இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெஹ்ரானில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் கேமரா, 100 மீட்டருக்கு ஒரு தடவை, 50 மீட்டருக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ எங்கெல்லாம் போராடுவான், யாரெல்லாம் போராடும், அதாவது ஹை பவர் கேமராஸ் எல்லாமே, அவ்வளவு ஹெச்டி குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, 4K 8K அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய கேமரா. அவங்கள மூமெண்ட்டு, யார் ஆள், எவன் போராட தூண்டுறான், எவன் எப்படிப்பட்ட கோஷம் போடுறான், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவ்வளவு சூப்பராக எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குது, இவங்க யாரை ஒடுக்குவதற்காக அந்த கேமரா, டிராஃபிக் கேமரா வச்சுருந்தாங்களோ அதை வச்சே சம்பவம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நாங்கள் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த டிராஃபிக் கேமராவை ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இந்த ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1000 கேமரா இருக்குன்னு வச்சுங்க, 1000 கேமராவில் ஃபுட்டேஜ் வருது. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட சர்வர் இருக்கணும். இந்த சர்வர் இஸ்ரேலுடைய சதன், டெல் அவீவ் 2 இடத்துல மிகப்பெரிய அளவில் சர்வர் இதற்காகவே பிரத்யேகமாக செஞ்சு இந்த கேமரா ஃபுட்டேஜை அவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அதுலேயும் கூட
ஃபோக்கஸான கேமரா எதுன்னா இந்த பாஸ்டர் ஸ்ட்ரீட், அங்கே தான் கோமேனி இருக்கக்கூடிய அவங்க அலுவலகம். அந்த அலுவலகத்தை நோக்கி கேமரா எதெல்லாம் இருக்குதோ அவெல்லாம் அதாவது அக்கு வேறு ஆணி வேறா சொல்லுவாங்களா, இது மாதிரி அக்கு வேறு ஆணி வேறாக இது பண்ணி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போட்டு என்னென்னலாம் நடக்குது மேப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது யார் வரா யார் போகிறா டெய்லி எத்தனை 2-3 வருஷத்துக்கா இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு மெட்டிகுலஸாக மொசாடு வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் வரா, யார் செக்யூரிட்டி கார்டு, அவங்களுடைய டியூட்டி எப்படி ஷெட்யூல் இருக்குது, இதுபடி ஈச் அண்ட் அந்த க்ளோஸ் பாடி கார்ட்ஸ், கொமேனியோடைய பாடி கார்ட்ஸு அவங்கெல்லாம் யார் யார், அவங்களுடைய பர்சனல் காரை எங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க, டெய்லி கோமேனியுடைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னன்னா டெய்லி அவர் என்ன செய்வார், எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பார், எத்தனை மணிக்கு ஆஃபீஸுக்கு வர்றார், ஆஃபீஸில் வந்து யாரையெல்லாம் சந்திப்பார், அவர்கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க யாரு, அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய டியூட்டி ஹவர்ஸ் எப்படி, அவங்க எங்கெல்லாம் போவாங்க எங்கெல்லாம் வருவாங்க, இது எல்லாம் இந்த கேமராவை ஆக்ட் பண்ணது மட்டுமல்லாமல் அந்த பாஸ்டர் ஸ்ட்ரீட்னு சொன்ன இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய 12 மொபைல் டவர்ஸ் அதையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா திடீர்னு ஒரு அலர்ட், ஏன்னா ஈரானும் அவங்களுடைய உளவுத்துறை இருக்கும் இல்லையா, அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே கோமேனிக்கு இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தகவலை சொல்லி அவரை உஷார்படுத்தக்கூடிய அந்த வேலை. அதனால அவர்கிட்ட ரெகுலரா யார் யார் கான்டாக்ட், டைரக்டா அவங்கள்ட்ட பேசுறவங்க, அவருக்கு ஹெய்டு, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய பிஎம் மாதிரின்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட யார் யார் அஃபீஷியல்ஸ் பேசுறாங்க, அதோடைய மொபைல் நெட்வொர்க் என்ன, இதை எல்லாத்தையும் ஹேக் பண்ணி, அதாவது அவங்க ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்காங்க, என்னன்னா இஸ்ரேலியர்கள் நாங்கள் எப்படி ஜெருசலம் எங்களுக்கு எப்படி வந்து அவ்வளவு தெளிவாக தெரியுமோ, அதாவது என்னன்னா அக்குவேறு ஆணி வர எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தெரு எப்படி இருக்கும், தெருவில் இருக்கக்கூடிய சந்து எங்க இருக்கும், அந்த சந்துல எத்தனை வீடு இருக்குது, கார்னர் வீடு எங்க இருக்குது, கார்னர் வீட்டுல எவன் இருக்கிறான், எப்படின்னு எங்களுக்கு அக்குவேறு ஆணிவராக பிரிச்சு மேய்வோமோ, அது போல டெஹ்ரான்ல என்ன நடக்குது, டெய்லி ரொட்டீன் என்ன நடக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல்ல உட்காந்துக்கிட்டு டெல் அவீவ்ல உட்காந்துக்கிட்டே நாங்கள் எல்லாத்தையும் கண்காணித்தோம் அப்படின்னு மொசாடு சொல்லியிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபீல்டு அவங்க கொடுக்கக்கூடிய தகவல், இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய தகவல் இரண்டையும் சேர்த்து எப்படி அவங்க இதை பகுப்பாய்ந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுதுதான் சனிக்கிழமை வந்து நைட்டு வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார் கொமேனி. மீட்டிங்கில் யார் யார் அரசியல் தலைவர்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்பொழுது வந்து இஸ்ரேலுடைய உளவுத்துறை, மிலிட்ரி அவங்களும் யூஎஸுடைய இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்ட்ரைக், இதுதான் சரியான நேரம், கோமேனியை நம்ம அடிச்சிடலாம், இன்றைக்கி நைட்டே அடிச்சிடலாம் அப்படிங்கிறப்ப திரும்ப எல்லா டேட்டாவெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி நைட் அடிக்கிறதா இல்லை காலையில் அடிக்கிறதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு, ஏன்னா டேட் அதாவது பொழுது புலர்ந்தது, அதாவது இஸ்ரேலுடைய லோக்கல் டைம் 6 மணிக்கு, இப்போ அடித்தோன்னா தான் பகல்லையே அடித்தான்டா இவன் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். அவங்களுடைய அனலைசிஸில் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதற்காக என்னென்னா இஸ்ரேலிலிருந்து பிரத்யேகமாக துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது 60 செகண்டில் 3 டார்கெட். ஒன்று கோமேனி அவர் இருக்கக்கூடிய வீடு, அவருடைய ஒய்ஃப்லாம் கூட இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாடி கார்டாக இருக்கக்கூடியது, அப்புறம் ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஒரு 40 பேர். இது எல்லாத்தையும் 60 செகண்ட் சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து தொடர்ச்சியாக தாக்குறாங்க. அப்போ தான் வந்து டெஹ்ரானில் இப்படி ஒரு விஷயம் பெரிய லெவலில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஈரானில் இருக்கிறவங்களுக்கே எல்லாருக்கும் புரிபட ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் என்னன்னா ஒரு செகண்ட் ஒரு அட்டாக் வந்த உடனே அடுத்தது உடனே கம்யூனிகேஷன் நடக்கும்ல, என்ன நடக்குது, யார்கிட்ட அலர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு மேலே அப்படி வருது, ஏன்னா இவங்களும் தான் வந்து பாதுகாப்பு மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக கோமேனி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இதில் அது வந்து ஸ்பேரோ மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி ஒரு காக்கா காக்கா பறந்தா கூட அதால உடனே அது தாக்குதல் நடத்தும். அந்த அளவுக்கு ஈரானும் உசார்பத்தியா தான் இருந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு தாக்குதல் இந்த நேரத்தில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதானே இதை செய்வீங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை கம்யூனிகேட் பண்ணுமே. எப்படி கம்யூனிகேட்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 12 மொபைல் டவர்களை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு, அதை ஃபுல்லாக ஜாம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் இன்னொருத்தனுக்கு ஃபோனே பண்ண முடியாது. இப்படி ஜாம் ஆயிருக்கு அப்படிங்கிறதே எப்பன்னா அட்டாக் ஆன பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ புரியுதா எந்த அளவுக்கு துல்லிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கு. அதனால தான் மொசாட் அப்படின்னாலே உலகமே அவங்களுடைய இஸ்ரேலுடைய உளவுத்துறையை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது தான். சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் போனார். பெஞ்சமின் நேதன்யாகு யாரை தழுவினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 பேரும் சேஃப்ரான் ஜாக்கெட் போட்டு தான் அவங்க ஒய்ஃபு அந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. கர்ச்சீஃப், சேஃப்ரான் கர்ச்சீஃப் மோடி வச்சுருந்தார். பார்த்தீங்களா, சேம் பிஞ்சு அப்படின்னு சொல்லி அது ஜாலியாக போனது. அதுக்கப்புறம் 2 நாட்கள் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு குழுவை சந்தித்தார் நரேந்திர மோடி. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழு நரேந்திர மோடியோடு செல்ஃபி எடுத்துக்க ஆசைப்பட்டது. அது என்னென்னா ஃபௌதா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். அதாவது இது எந்த காலகட்டத்தில் வந்தோன்னா கொரோனா, அதாவது லாக்டவுன் ஆயிருந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய, உலகெங்கிலும் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான வெப் சீரிஸ் தான் ஃபௌதா. அதுக்கு சீரீஸ் 1, 2, 3 சீசன் 1, 2, 3 இருந்தது. நீங்களும் போய் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு வெப் சீரிஸ். அது என்ன அந்த வெப் சீரிஸ் சொல்லுதுன்னா, எப்படி இஸ்ரேலுடைய மொசாத் வேலை செய்கிறது, கவுண்டர் டெரரிசத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் மொசாத் உளவு பிரிவும் எப்படி சேர்ந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதை காட்டியிருப்பாங்க. அந்த குரூ மோடியோடு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்கிறது. அதாவது ஒரு நாடு எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பிற்காக அவங்கள கவனம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பறைசாற்ற வேண்டும். அதாவது சில விஷயங்களை நம்ம வெளியில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் வழியாக அதை சொல்லித்தான் ஆகணும். அப்படித்தான் இஸ்ரேல் எந்த அளவுக்கு வெல் எக்யூப்டாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினது தான் அந்த ஃபௌதா. அதில் நடித்தவங்க பெரும்பாலும் மொசாதில் பணி செய்தவர்கள், ஐடிஎஃப்ல பணி செய்தவர்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதில் டைரக்டர் உட்பட, நடிகர் உட்பட எல்லாருமே அப்படித்தான். இப்பொழுது துரந்தர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. அதாவது இஸ்ரேல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, இது மாதிரி நம்ம விஷயங்களையும் நம்ம சில விஷயங்களை சொல்லணும். பாதுகாப்புக்காக இந்த அரசு எப்படி உறுதி பூண்டு இருக்கிறது, இதற்காக என்னென்னலாம் செய்கிறாங்க, இதற்காக இராணுவ வீரர்கள் எப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகியிருக்காங்க, இந்த நாட்டுக்காக அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு நம்ம இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மக்களின் மீது, பாதுகாப்பின் மீது ஒரு அரசுக்கு எப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபௌதா. அதே அடிப்படையில் தான் துரந்தர் வந்தது. இப்போ துரந்தர் 2வும் வரப்போகுது. அதனால் நாட்டுடைய போர் 2 பேர்ட்டையும் வெப்பன் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது. இதை வைத்து மட்டுமே சண்டை போடுவதில்லை. அதாவது உளவுத்துறை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் டோவல் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட உளவை பார்த்தார், எந்த அளவுக்கு அவரால் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறதுலாம் நமக்கு தெரியும். காலிஸ்தானி பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கு தெரியும். அது வேற ஒரு கட்டத்தில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் 2 நாடுகளுக்கிடையே போர் நிகழும் பொழுது உளவுத்துறை தான் ரொம்ப உஷாராக அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸை வச்சு தான் பல நாடுகள் சண்டை போடுகின்றன. அதில் உலக அளவிலே டாப்பில் இருக்கிறது இஸ்ரேல். இந்த மொசாடுடைய இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை வச்சு எவ்வளவு துல்லியமாக கொமேனியை தூக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. மீண்டும் மொசாட்டுடைய பலத்தை, உளவுத்துறை பலத்தை உலகிற்கு காட்டியிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறதான் செய்தி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.